ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிடுவோம்ல முட்டைக்கோஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாதி முட்டைக்கோஸை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் போல் நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சிறுபருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1லேருந்து 2 மிளகாய் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணது, அது கூட ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் கேரட்டும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட் உங்களுடைய விருப்பம் தான். முட்டைக்கோஸில் அங்கங்கே கேரட் தெரிஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டைக்கோஸை நல்லா தண்ணியில் அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் வேக வேக குறையும், அதனால் முதல்ல நிறைய உப்பு சேர்த்துட வேண்டாம், பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கணும். முட்டைக்கோஸ் நம்ம சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, இது உடனே சீக்கிரம் வெந்துடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா முட்டைக்கோஸ்லேருந்து வர தண்ணியிலேயே முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் முட்டைக்கோஸ்லேருந்து நல்லா தண்ணி வெளியில் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களான்னு தெரியல, பாருங்கள். இப்போது இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக வைக்கலாம். முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போவும் நல்லாவே முட்டைக்கோஸ் நல்லா வெந்து சுருங்கி வந்திருக்குது. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக வேகாமல் லைட்டாக அங்கங்கே மறுக்குன்னு சாப்பிடும்பொழுது இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல, ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.